drag, காற்று தடை. Center of gravity, ஈர்ப்பு மையம். Center of pressure, அழுத்த மையம். Fins, துடுப்புகள். Gyroscope sensor, சுழல் காட்டி. Liquid propulsion system, திரவ உந்துவிசை அமைப்பு. Satellite, துணைக்கோள். Solid propulsion system, திண்ம உந்துவிசை அமைப்பு. Payload system, பணிச்சுமை அமைப்பு. ஹாய் ஆல், ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது விண்வெளிக்கு போக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள். இப்போ நம்ம சின்ன சின்ன தூரத்தை கடக்கிறதுக்கு பைக்கை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ போவோம். இந்த மாதிரி தான் நாம் பூமியிலிருந்து விண்வெளிக்கு போக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் தான் இந்த ராக்கெட்ஸ். இந்த ராக்கெட்ஸ் 4 பார்ட்ஸை கொண்டு இருக்கும். கட்டமைப்பு அமைப்பு, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். பணிச்சுமை அமைப்பு, பேலோட் சிஸ்டம். வழிகாட்டு அமைப்பு, கைடன்ஸ் சிஸ்டம். செலுத்தும் அமைப்பு, ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒரு ஃப்ரேம் மாதிரியான அமைப்பில் பொருத்தி வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை நம்ம எலும்புகள் எப்படி தருதோ அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்டுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை ஃப்ரேம்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அதாவது கட்டமைப்பு அமைப்பு தருது. இந்த ராக்கெட்ஸ்லாம் எதுக்கு ஃபின்ஸ் மாதிரியான அமைப்பை கீழே வச்சுருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லப்படுற ஈர்ப்பு மையம், அழுத்த மையம். இது ரெண்டும் கரெக்டான இடத்துல ஆக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணாதான் ஒரு ராக்கெட்டால் ஸ்டேபிளாக பறக்க முடியும். ஒரு ராக்கெட்டை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பிடிச்சு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை தான் நாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருந்து எல்லா டைரக்ஷன்லேயும் வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதாவது சமமாக பகிரப்பட்டிருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மையமாக வச்சு தான் அந்த பொருள் சுத்தவோ அல்லது சாயவோ செய்யும். அதே மாதிரி ஒரு ராக்கெட் காற்று கிழிச்சுக்கிட்டு மேலே போகிறப்போ அது மேலே காற்று எல்லா இடத்துலையும் படும். நம்ம முன்னாடி பார்த்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி தான் இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் பொருளில் குறிப்பிட்ட பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்டில் இருந்து தான் அந்த பொருள் மேலே செலுத்துகிற ஒட்டுமொத்த ப்ரெஷரும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு கீழே உள்ள ரீஜன்லையும் அதுக்கு மேலே உள்ள ரீஜன்லையும் ப்ரெஷர் சமமான அளவில் ஆக்ட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் காற்றுலையோ இல்லை தண்ணியிலையோ ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும். உதாரணமாக அந்த பொருளோட வடிவம், வடிவமைப்பு, ஈர்ப்பு மையம், அழுத்த மையம், அப்புறம் மிதப்பு விசையின் மையம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேங்க்கில் அதை போடலாம். இங்கே இந்த பாட்டிலில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஏரியாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த பாட்டில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுனால வெளிப்பக்கத்தில் இருக்கிற வாட்டர், அதாவது டேங்க்கில் இருக்கிற வாட்டர் அந்த பாட்டில் மேலே ஒரு வித அழுத்தத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் டேங்க்கில் இருக்கிற வாட்டர்னால பாட்டிலோட மேல் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஷரை விட கீழ்ப்பக்கத்தில் தான் அதிக அளவில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இப்போது இந்த பாட்டிலை இப்படி மூழ்கடிக்கும் போது அதோட ஏரியா சேமாக இருந்தாலும் அன்ஈக்குவல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுறதுனால அந்த பாட்டில் மேலே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், சமமில்லாத ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த பாட்டில் சாய ஆரம்பிக்குது. இதுவே இந்த பாட்டிலை இப்படி மூழ்கடிக்கும் போது பாட்டிலோட கீழ்ப்பகுதியில் ஏரியா கம்மியாகவும் மேல் பகுதியில் ஏரியா அதிகமாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முன்னாடியே பார்த்த மாதிரி கீழே வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் கம்மியான ஏரியாவில் ஆக்ட் ஆகுறதுனால இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் மேல் பகுதியில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணிடுது. அதனால் இந்த பாட்டில் ஸ்டேபிளாக தண்ணியில் மிதக்குது.
இதே மாதிரி தான் ராக்கெட்லேயும் பின்பகுதியில் ஃபின்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை ஆட் பண்ணுறதுனாலையும் முன்னாடி கோன் ஸ்ட்ரக்சர் மாதிரி டிசைன் பண்ணுறதுனாலையும் ஏர் டிராகன்னு சொல்லப்படுற காற்று தடையினால் ஏற்படுற ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ரெஷர், அதாவது சமமற்ற அழுத்தத்தை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக ராக்கெட்டை போக வைக்க முடியுது. இப்படி பண்ணுறதுனால ராக்கெட்டோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே ஆக்ட் ஆகும். அதாவது அழுத்த மையம் ஈர்ப்பு மையத்துக்கு கீழே ஆக்ட் ஆகும். இதனால் ராக்கெட்டும் ஸ்டேபிளாக காற்று கிழிச்சுக்கிட்டு மேலே போகும். இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு மாடல் ராக்கெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இங்கேயும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயும் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு பின்னாடி இருக்குது. இப்போது இந்த ராக்கெட் மேலே ப்ளோவர் வச்சு நம்ம ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ராக்கெட் மேலே ப்ளோவரால் நம்ம ப்ளோ பண்ணும்போது அதோட எல்லா பக்கத்துலேயும் காற்றுப்படும். இதனால் அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். இப்போது இதே மாதிரி இன்னொரு ராக்கெட்டில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரண்ட் சைடில் மெட்டல் பீஸை ஆட் பண்ணுறனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பின்னாடியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி முன்னாடியும் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளோவர் வச்சு ப்ளோ பண்ணும்போது இந்த ராக்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ராக்கெட் ஸ்டேபிளாக போகிறதுக்காக நாம் சென்டர் ஆஃப் ப்ரெஷரை சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஃபின்ஸை ஆட் பண்ணுறப்போ பின்னாடி பகுதியில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறதுனால சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கீழே சேஞ்ச் ஆகிடும். இந்த கான்செப்டை வச்சு தான் ஒரு ராக்கெட்டோட ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு ராக்கெட் நிலையாக பறக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் ரொம்பவே லைட் வெயிட் இருக்கிற மெட்டீரியலாலையும் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராக்கெட்ஸுங்கிறது விண்வெளிக்கு போக பயன்படுற ஒரு வாகனம் தான். இந்த ராக்கெட்ஸில் இருக்கிற பேலோட் சிஸ்டம் அப்படிங்கிற பணிச்சுமை அமைப்பு மூலமாக தான் சேட்டலைட்ஸையும் சில நேரம் மனிதர்களையும் நாம் விண்வெளிக்கு அனுப்புகிறோம். இது எல்லாம் தான் ஒரு ராக்கெட்டோட பேலோட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம் சந்திரயான் 1 வீடியோவில் பல்வேறு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லப்படுற அறிவியல் கருவிகளை நிலவுக்கு அனுப்பி ஆராய்ச்சிலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேலோட் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. இந்த பேலோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, அப்புறம் கோள்களை ஆராய்தல் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுது. இதனால தான் இந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். விண்வெளியில் இருக்கிற அதிகமான ப்ரெஷர் அப்புறம் அதிகமான வெப்பம் இது எல்லாத்தையும் தாங்குற மாதிரியான டிவைசஸ் எல்லாத்தையும் இதில் மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் தான் ஒரு ராக்கெட்டோட பேலோட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற பணிச்சுமை அமைப்பில் இருக்கும். நீங்கள் ஃபோனில் கேம்லாம் விளையாடுறப்போ இப்படி ஃபோனை சாய்ச்சு வளைச்சு சில டிரைவிங் அண்ட் ரேசிங் கேம்ஸ்லாம் விளையாடிருப்பீங்க இல்லையா? அப்போது உங்கள் ஃபோனோட ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷனை சென்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஜைரோஸ்கோப் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராக்கெட்ஸ்லையும் அது கரெக்டான இடத்துக்கு போய் சேர்றதுக்காக அதோட பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அதனால் இது மாதிரி ஜைரோஸ்கோப் சென்சார்ஸை அதுலேயும் பிளேஸ் பண்ணி இருப்பாங்க. இது மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ராக்கெட்டோட வழிகாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற கைடன்ஸ் சிஸ்டமில் தான் வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிற சென்சார்ஸ் மூலமாக ஒரு ராக்கெட் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அதோட தற்போதைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா அது சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக சரி பார்க்க முடியும். ஒரு ராக்கெட் பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான உந்து விசை தேவைப்படும்.
இதனால தான் ஒரு ராக்கெட்டோட ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற உந்துவிசை அமைப்பில் அதுக்கு தேவையான எல்லா எரிபொருளையும் எடுத்துகிட்டு போகிறோம். இதனால தான் அந்த ராக்கெட்டோட முக்கால்வாசி இடத்த இந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டமே அடைச்சிக்குது. இதில் நாம் எடுத்துகிட்டு போகிற எரிபொருளை வச்சு சாலிட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்புறம் லிக்விட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு ராக்கெட்டை செஞ்சு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ராக்கெட் ஷேப் வர மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நாம் ஏன் ராக்கெட்டை இப்படி கோனிக்கல் ஷேப், அதாவது கூம்பு வடிவத்தில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி காற்று தடையை கம்மிப்படுத்தவும் ராக்கெட்ஸோட ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தி அதை கண்ட்ரோல்டாக முன்னோக்கி செலுத்தவும் உதவுது. அடுத்து இந்த மாதிரி பிவிசி பைப்பை கனெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு காலியான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நாம் பாட்டிலை அழுத்தி ஹை ப்ரெஷர் கொடுத்து பேப்பர் ராக்கெட்டை பறக்க வைக்க போகிறோம். அதனால் எங்கேயும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்பை சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போது இந்த பாட்டிலை ஃபோர்ஸாக இப்படி அழுத்துறப்போ அதிகமான ப்ரெஷரோட காற்று பைப் வழியாக போயிட்டு பேப்பர் ராக்கெட்டை பறக்க வைக்குது. இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ராக்கெட்டை நாம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறனால தான் அதனால் ஈஸியாக பறக்க முடியுது. இந்தியாவில் தயாரிக்கப்படுற ராக்கெட்ஸில் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், அப்புறம் ஜியோசிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்னு இந்த 2 ராக்கெட்ஸ் தான் மிகவும் பிரபலமானது. பிஎஸ்எல்வி ராக்கெட் 4 ஸ்டேஜஸில் ஆப்ரேட் ஆகுது. இதோட எடை சுமார் 320 டன் இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 44 மீட்டர் உயரமும் 2.8 மீட்டர் டயாமீட்டரும் கொண்டதா இது இருக்கும். இதில் மொத்தம் 4 வேரியன்ஸ் இருக்கு. இதோட லிஃப்ட் ஆஃப் மாஸ் 320 டன். இதை விட அதிகமான பேலோட லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்எல்வியை யூஸ் பண்ணுவோம். இதோட லிஃப்ட் ஆஃப் மாஸ் 640 டன். இதோட ஹைட் 43.5 மீட்டர். இதோட டயாமீட்டர் 4 மீட்டர். ஜிஎஸ்எல்வி 3 ஸ்டேஜஸில் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல ராக்கெட்ஸோட 4 முக்கியமான பாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கட்டமைப்பு அமைப்புனா என்ன அப்படிங்கிறதையும், அதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் பனிச்சுமை அமைப்பில் ஒரு பேலோட்னா என்ன அப்படிங்கிறதையும், அது பாதுகாப்பாக கொண்டு போகிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட ஜைரோஸ்கோப் சென்சார்ஸ் பற்றியும் அது கைடன்ஸ் சிஸ்டமில் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஒரு ராக்கெட்டில் பெரும்பாலான இடத்த எடுத்துக்கிற ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் பற்றியும் அதோட டைப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராக்கெட்ஸோட பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.